பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மார்ச் 9ஆம் தேதி இல்ல 12ஆம் தேதி குட் பேட் அக்லிலேருந்து ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு மிரட்டலான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். கேட்கும்போதே பயங்கர ஹாப்பி. அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங் வந்து ஏகே ஆந்தம் அப்படின்ற டைட்டிலில் வரப்போகுதுன்னு ஒரு ஃபேன் பாயாக இருக்கலாம். ஒரு இறங்கி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க தெரியுங்களா? அது ஒரு சில டேரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க டேரக்டராக ஆனதுக்கு அப்புறமாவும் அது முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறமாவும் எப்பயுமே ஃபேன் பாயாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி ஒரு ஃபேன் பாய் அப்படின்றதுல ஒரு நிமிஷமும் குட் பேட் அக்லிலேருந்து அப்டேட் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதில் இன்னும் பயங்கரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங் முழுக்க ஒரு ஜெயில் செட்டப்பில் எடுக்கப்பட்ட சாங்காக அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா. இந்த சாங் முழுக்கவே அப்படி தான் இருக்க போகுது. கண்டிப்பாக அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மனசார பயங்கரமாக சந்தோஷப்பட்டு டெய்லி காலையில் எல்லாரும் சுப்பிரபாதம் கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு சாங்காக இந்த சாங் இருக்கும். அஜித் சாரோடைய ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா டெய்லி காலையில் இந்த சாங்கை போட்டு பயங்கர மோட்டிவேட் ஆகி பயங்கர பாசிட்டிவான ஒரு சாங்காக தான் இந்த ஒரு சாங் இருக்க போகுதுன்றத சொல்லியிருக்காங்க. கேட்கும் போதே எனக்கு பயங்கர மிரட்டலாக இருந்தது. 9ஆம் தேதி இல்லை 14ஆம் தேதி இந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 12ஆம் தேதியும் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 டேட்ஸில் எந்த டேட்டில் இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சூர்யா 45 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த படத்தோடைய ரிலீஸை தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்கான். இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ வரைக்கும் 70 to 75% முடிஞ்சிருச்சு. இந்த படத்தில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சூர்யா அவர்கள், த்ரிஷா அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு லாயர் கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்றது. அதில் இன்னும் கூடுதலான விஷயம் என்னென்னா, சூர்யா அவர்கள் வந்து கருப்பசாமியாக பண்ணுறன்றதை நாம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம். நீங்கள் அந்த வீடியோவை கூட போய் செக் பண்ணலாம். அதுக்கப்புறமா தான் எல்லாருமே சொன்னாங்க சூர்யா அவர்கள் இந்த படத்தில் ஒரு கருப்பசாமி கேரக்டர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியோடைய கேரக்டர் பேர் லிட்டில் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு டைட்டிலாக கேட்கும் போதே பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்படி ஒரு டைட்டிலில் தான் அவர் வராராம். ஒரு பயங்கரமான ஒரு லாயராக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. எங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு முழுக்க வேறு லெவலில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 30% ஷூட்டிங் பாக்கி இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய சூர்யா அண்ணா எந்த படத்துக்கு போக போகிறார் அப்படின்ற ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கன்ஃபார்மாக வெங்கி அல்தூரியோட படம் தான் அடுத்து அவர் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ரீசெண்ட் டைம்ஸில் ஜெய் பீம் வேட்டையன் படத்துடைய டைரக்டர் டிஜே ஞானவேல் அவர்கள் சூர்யானாவை போய் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, கதையை சொல்லியிருக்காங்க. அந்த லைன் சூர்யானாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதன் காரணமாக சூர்யானா என்ன சொல்லியிருக்கு, கண்டிப்பாக நம்ம படம் பண்ணுவோம், நீங்கள் முழுசாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்ற சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக இப்போ டிஜே ஞானவேல் முழுக்க ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கார். அதை முடிச்சுட்டு சூர்யானா கிட்ட கதை சொல்ல போகிறாரு. வெங்கி அல்தூரி படம் முடித்ததுக்கு அப்புறமாவும் இந்த டிஜே ஞானவேலுடைய படம் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த லைன் அப்ஸில் கண்டிப்பாக டிஜே ஞானவேல் இருக்கார் அப்படின்றது தான் இப்போ நம்ம கிடச்ச மெயினான ஒரு அப்டேட்டாக இருக்குது. பிளாஸ்டான ஒரு படமாக ரெடி பண்ணுவாருன்றதுல டவுட்டே இல்லை. அதுக்கான ரீசன் என்னென்னா, வேட்டையனோட இன்டர்வல் பிளாக் என்னை ரொம்ப ஸ்டன்னிங்காக யோசிக்க வச்சது. இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஹீரோவுக்கு வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு பிரமிக்க வச்சது. ஏன்னா ஒரு ஹீரோ அவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதான் படத்தோட இன்டர்வல்ன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை சூப்பர் ஸ்டார் அவர்கள் அக்செப்ட் பண்ணதும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அந்த கதையை கண்டிப்பாக அதை அப்ரோச் பண்ணலாம். இது ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை போய் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணுன்ற மாதிரியான அந்த தாட் ப்ராசஸில் இந்த படத்தை பண்ண டிஜே ஞானவேல் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு அடுத்தபடியாக அட்லியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா முழுக்க ஒருத்தன் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டான்னா அவன் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நார்மலாக இருக்காது. எல்லாருமே 100 கோடி 1000 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்றதுக்கு அட்லி அவர்கள் ஒரு பெரிய உதாரணமாக நான் பார்க்குறேன். அவர் அடுத்து யார் கூட படம் பண்ண போகிறாருன்ற ஒரு பெரிய கேள்விகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் கமல் அவர்களுக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரே படத்தில் லீடாக நடிச்சு இல்லை கேமியோ பண்ணி கூட பல வருஷங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு படம் பண்ணலாம், அப்படி ஒரு கதையை பண்ணி இவங்க 2 பேருக்கிட்டையும் டேட்ஸ் கேட்குறாங்க. பட் ஒரு சில காரணங்களால் அவங்க 2 பேருமே படம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் ரஜினி 2 பேருமே என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அந்த பாலச்சந்திர சாருடைய டைமில் 2 பேரும் ஒன்றா தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருக்குமே நல்ல ரீச் இருந்துக்கிட்டு அடுத்தடுத்த ரேஞ்சில் போகும்போது இதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம ஒன்றா நடிக்க வேணாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வராங்க. அதன் காரணமாக தான் இப்போ வரைக்குமே அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எந்த படத்துலையுமே நடிக்கலை. அந்த ஃபார்முலாவை தான் இப்போ வரைக்கும் அப்படியே கடைபிடிச்சிட்டே வராங்க.
இன்னொரு பக்கம் இந்த கதையை எடுத்துகிட்டு போய் அட்லி அவர்கள் சல்மான் கான் கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா இது வந்து ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட், அதனால் சல்மான் கான் கிட்ட சொல்கிறாரு. இன்னொரு ஹீரோவை யாரை போடலாம் அப்படின்னு போது ஒரு ஹாலிவுட் ஆக்டரை போடலாம், எக்ஸாம்பிள் ரேம்போவை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேம்போ அவர்களையும் அப்ரோச் பண்ணுறாங்க, அதுவும் ஓகே ஆகுது. பட் டேட்ஸ் இஷ்யூ காரணமாக அந்த படத்தை பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. அதுக்கப்புறமா அட்லி அவர்கள் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக நம்மளுடைய அல்லு அர்ஜுன் அவர்களை மீட் பண்ணி கதையை சொல்கிறாரு. அல்லு அர்ஜுன் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன யோசிக்கிறாங்க, இந்த படத்தை டூயல் ஹீரோலேருந்து சிங்கிள் ஹீரோ சப்ஜெக்டாக மாற்றலாம். டூயல் ஹீரோவாக இருக்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க, ஒரே ஹீரோவே 2 கேரக்டர்லாம் பண்ணலாமே, ஏற்கனவே அட்லியோடைய முந்தைய படங்கள்லாம் அப்படி கேரக்டரைசேஷன் இருந்திருக்கேன்னு. ஆனால் இந்த கதைக்கான ஸ்பேஸ்க்குள்ளே அது அப்படி உட்காரல. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக வேறு ஹீரோஸ் இருக்கணுன்றதை அந்த கதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி நிறைய யோசித்து அட்லி அவர்களுடைய ட்ராவல் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு நண்பர் ஹீரோ அட்லி வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் பேசும்போதே சொல்லியிருந்தார், ராஜா ராணி படம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா அவருடைய அந்த மீட்டிங்லாம் ஒன்றா இருந்து அதுக்கப்புறமா தான் அது ஆர்யா அவர்கிட்ட போச்சு, அதுக்கப்புறமா தான் அந்த படமாக மாறுச்சு அப்படின்றதெல்லாம். இந்த டாக்ஸ் ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அட்லியும் சிவகார்த்திகேயனும் படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலி அல்லு அர்ஜுன், சிவகார்த்திகேயன், அட்லி, மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அவருடைய மியூசிக்கில் ஒரு சூப்பரான ஒரு படம் வரப்போகுதுன்னு கேட்கும் போதே எனக்கு மிரட்டலாக இருந்துச்சு. யோசிச்சு அட்லியோடைய டேரக்ஷன், இவங்க 2 பேர் ஹீரோ, இவங்க மியூசிக் டைரக்டராக ஒரு பயங்கர ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக அட்லி மறுபடியும் ஏதோ ஒரு 1000 crores பிளான் பண்ணிட்டாரு பாக்ஸ் ஆஃபீஸ்லன்றது மட்டும் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட்டே ஒரு 600 கோடி ரூபாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் பயங்கர பிரம்மாண்டமாக இந்த படத்தை பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது, எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண போகுது அப்படின்றத. அதுக்கு அடுத்தபடியாக ஜெயம் ரவி பிடிஜி யூனிவர்சல் அப்படின்ற கம்பெனிக்கு அடுத்தடுத்து 2 படத்துக்காக சைன் பண்ணியிருக்காரா. இன்னும் டேரக்டர்ஸை லாக் பண்ணல, கூடிய விரைவில் அதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். புஷ்பா 2 படத்துடைய டேரக்டர் சுகுமார் அடுத்து ராம் சரணுடைய அடுத்த படம் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கான ஹீரோயினை லாக் பண்ணிட்டாராம். ஒரு ஹீரோயின் கம்பல்சரி, அவருடைய ஆல் டைம் ஃபேவரட் ரஷ்மிகா மந்தனான்றதை சொல்லிட்டாரு. இன்னொரு ஹீரோயின் சமந்தா கிட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அண்டு சமந்தாவுடைய கேரக்டர் வெறும் ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க கேரக்டராகவும் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பயங்கர இன்டென்ஸான ஒரு கேரக்டராக இருக்கும், இல்லைனா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு ஹீரோயின் கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே ஒரு ஸ்பெக்குலேஷனாக தான் இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இதுதான் அப்படின்றது வரல. பட் எக்ஸ்பெக்டேஷன்றது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் புஷ்பா 2ல் என்ன மேஜிக் பண்ண போகிறார் ராம் சரண் கூட ஏற்கனவே சேர்ந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருக்காரு. மீண்டும் இணையறாங்கன்னு போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய நடிப்பில் ரெடியாகி அவருடைய ஷூட்டிங் ப்ராசஸ் மட்டும் முடிஞ்சிருக்க திரைப்படம் கூலி. இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய போர்ஷன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக அமீர் கான் நடிச்சிருக்காரு. அடுத்த படம் ஜெயிலர் இருக்குல்ல, ஜெயிலர்லையும் அப்படி ஒரு கேமியோவுக்கு யோசிச்சிருக்காங்களாம். ஒரு மிகப்பெரிய பாலிவுட் ஆக்டர் கிட்ட டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை விட பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணி ஆச்சரியப்படுத்தின அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றது இந்த ஜெயிலர் 2லேருந்து நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் படத்துலேருந்து சிவகார்த்திகேயன், கோலமாவு கோகிலா படத்துலேருந்து நயன்தாரா, இவங்க 2 பேருமே இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ண போகிறாங்க. அண்டு இந்த படத்தோடைய ஷூட்டிங் மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. மார்ச் மிட் இந்த 15th மேலே பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஒரு 15லேருந்து 20 நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக விறுவிறுன்னு இந்த படத்தோடைய ஷூட்டிங் நடக்க போகுது. ஏற்கனவே ஜெயிலர் பார்ட் 1 நான் 600 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஜெயிலர் பார்ட் 2 மேலே இன்னும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பாலையெல்லாம் வராருலாம் சொல்கிறாங்க. அதனால் பயங்கர கிராண்டாக பயங்கர பிளாஸ்டாக ஒரு படத்தை நெல்சன் நம்ம எல்லாருக்காகவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காருன்றதுல டவுட்டே இல்லை. இதே மாதிரி தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட நிறைய பேசணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருக்குது, இல்லை எனக்கு இந்த சினிமா பிரபலங்களை பற்றின இந்த ஒரு விஷயம் என்ன காரணத்துக்காக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் நிறைய தாட்ஸ் இருக்கலாம், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதை கமெண்ட் செக்ஷன்லேயே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸோடு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுகிறீங்க. நான் பிரவீன் கேஎஸ். மறக்காமல் நீங்கள் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.